ஹலோ வணக்கம். இந்த பதிவை நீங்க பாக்குறீங்கன்னா அடுத்த 48 மணி நேரங்கள்ல உங்களுக்கு நான் சொல்ற விஷயங்கள்லாம் நடக்க போகுது. ஸோ அதனால ஸ்கிப் பண்ணாம முழுவதுமா பாருங்க. பிஃபோர் தட் நானுங்கள் சாரா த எம்ப்ரஸ் ஆஃப் டாரோ அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். ஓகே, நடப்பது எல்லாம் நன்மைக்கு நன்மையாய் நடந்த எல்லாவற்றுக்கும் நான் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிக்கலாம். என்னடா கடை போறா தெரியல, உங்களுடைய மேபி உங்களுடைய எனர்ஜியா இருக்கலாம். ஸோ அடுத்த 48 மணி நேரம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது, உங்களோட எனர்ஜி எப்படி இருக்கு, அதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க இருக்கு, பிளஸ் உங்களுக்கு வரக்கூடிய யூனிவர்ஸ் மெசேஜ் என்ன, அந்த 48 மணி நேரங்களில் நீங்கள் என்ன விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இந்த ரீடிங்கில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாதீங்க, ரீடிங் ஃபுல்லாக பாருங்க. அண்ட் இந்த ரீடிங்கை கிளைம் பண்ணுற விதமாக கமெண்ட் செக்ஷனில் தேங்க்யூ யூனிவர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்கள் ஃபீட்பேக் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. நடக்கும்ன்ற நம்பிக்கையோட கமெண்ட் பண்ண முடியாதவங்களும் ஹைப் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுடைய பாயிண்ட்டை கொடுத்துருங்க. அண்ட் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சாரா ஹீலிங் அனதர் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதையும் போய் பாருங்க. ஸோ அந்த சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுலேயும் உங்களுக்கு தேவையான நிறைய விஷயங்கள் வந்து கொண்டே இருக்கும். ஓகே, அண்ட் இது மாதிரியான ப்ரைவேட் ரீடிங் வேணும், ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் வேணும், டேரோ கார்ட் ரீடிங் கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும், முருகர் கார்டு வேணும், இது மாதிரி என்ன சர்வீஸ் வேணும்னாலும் டிஸ்பிளேல வாட்ஸ்அப் நம்பர் தெரியுது இல்லையா, அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கான டீட்டெயில்ஸ் அனுப்ப, சர்வீஸ்க்கான டீட்டெயில்ஸ் அனுப்ப, உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் அந்த சர்வீஸை எடுத்துக்கோங்க, அப்பாயின்மெண்ட் எடுத்து. ஓகே, ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் 48 ஹவர்ஸ்க்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் உங்களோட எனர்ஜி என்னவா இருக்குன்றத பார்க்கலாம். வாட்ஸ் யுவர் எனர்ஜி for this reading? What's the energy? The people watching this video, what's the energy? Okay, what's your energy? என்ன மாதிரி எனர்ஜி இருக்கு? What's your energy? Wheel of Fortune. அதான் சொன்னேன் இல்லை, எனர்ஜி ரொம்ப நல்லா இருக்கு. மேபி உங்களோட எனர்ஜியா இருக்கும், நான் கட்டடான்னு போனேன்னு. ஓகே, ஸோ Wheel of Fortune. இங்கே வேற ஒரு கார்டு ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு. 9 of Wands. எப்படி தெரியுமா இருக்கு உங்களோட எனர்ஜி? எதா இருந்தாலும் வரட்டும், பார்த்துக்கலாம். நம்மளால முடியாதா என்ன? பார்த்துக்கலாம். உலகமே என் கையில தான், எல்லாமே எனக்கு சாதகமா மாறும். எனக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு. ஸோ நான் கிவ் அப் பண்ண மாட்டேன். எதா இருந்தாலும் பார்க்கலாம், என்னால சமாளிக்க முடியும். அந்த ஒரு தெம்பு, உத்வேகம், உற்சாகம் அதெல்லாம் இருக்கு. எனர்ஜி ரொம்ப ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. உங்களோட எனர்ஜி ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. இன்கேஸ் ஒருவேளை உங்களுடைய எனர்ஜி, சில பேரினுடைய எனர்ஜி கொஞ்சம் டஃப்பா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னாலும் சரி, இந்த ரீடிங்கை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் உங்களோட எனர்ஜி கம்ப்ளீட்டா ஒரு பாசிட்டிவா மாறிடும். நான் சொன்னாலே ஃபர்ஸ்ட் எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம், அந்த ஒரு மோடுக்கு போயிடுவீங்க. ஓகே, இதுதான் விஷயமே. பட் உங்க எனர்ஜி இப்படிதான் இருக்கு இப்போதைக்கு. ஓகே, வேற என்ன போயிட்டு இருக்கு, வேற என்ன தெரிஞ்சுக்கணும்? பேஜ் ஆஃப் பென்டிகல்ஸ். எல்லாரும் வந்து இது பார்க்கக்கூடியவங்க நிறைய பேர், நான் பெரிய செல்வந்தர் ஆகணும், நான் பெரிய அளவில் பொசிஷன் போகணும், நான் பெரிய உயர்வான இடத்துக்கு போகணும், எல்லாமே என் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும். ஸோ நிறைய பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. சில பேர் அந்த அச்சீவ்மெண்ட்டுக்கான ஒரு இனிஷியல் ஸ்டெப் ஏதாவது எடுக்கலாம்னு யோசிப்பீங்க. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா அப்படின்னு வெயிட் பண்ணுவீங்க. எனக்கு ஒரு பிளான் இருக்கு, எனக்கு ஒரு பெரிய அளவில் ஒரு டீலிங் எடுக்கணும்னு நினைக்கிறேன், டிசிஷன்ஸ் இருக்கு, ஃபினான்ஷியலி ப்ராக்டிக்கலி போத். அதுக்கான சான்சஸ் எனக்கு கிடைக்குமா? ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைக்கட்டும், நான் யாருன்றதை காட்டுறேன், இப்படியான ஒரு மனநிலையில இருக்கிறீங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரியான ஒரு எனர்ஜி இங்கே வந்து எனக்கு தெரியுது. இந்த விஷயம் நான் சொல்லும் போது எனக்கு வந்து ஏஞ்சல் நம்பர் 444 என் கண்ணில் பட்டுது. ஸோ நீங்கள் இதை கிளைம் பண்ணுற விதமாக கீழே கமெண்ட் செக்ஷன்லையும் 444 அப்படின்னு டைப் பண்ணிட்டு அகைன் இந்த வீடியோ வந்து பாருங்க. பாஸ் பண்ணிட்டு 444 கமெண்ட் பண்ணிட்டு தென் இந்த வீடியோ வந்து ப்ளே பண்ணுங்க. ஓகே,
ஸோ இது எல்லாமே ஒரு எனர்ஜி கனெக்ஷன் தான். அண்ட் என்ன இன்னொரு விஷயம் என்ன பண்றீங்க அப்படின்னா, உங்க எனர்ஜியில அப்பா நீங்க வந்து இந்த பார்க்கக்கூடிய நீங்க எல்லாருமே நீங்க ரொம்ப 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 பயங்கரமான ஆளு அப்படின்னு சொல்லலாம். உங்களோட மைண்ட் செட் இப்படிதான் இருக்கு. உங்ககிட்ட கேர்ஃபுல்லா டீல் பண்ணும் மற்றவங்க, உங்களோட எதிரி, எஸ்பெஷலி எதிரிகள் மற்றவங்க கேர்ஃபுல்லா டீல் பண்ணும். அண்ட் உங்களோட துரோகிகள் என்ன பண்றீங்கன்னா, என்ன தாட் ப்ராசஸ் நீங்க போறீங்கன்னா, நான் சொல்றேன் இப்ப அது இல்லைன்னே சொல்ல முடியாது பாருங்க. என்ன தாட் ப்ராசஸ் தெரியுமா உங்களுக்கு இருக்கு? உங்களோட எனர்ஜில இருந்து கன்வெர்ட் ஆகுது. நீ எனக்கு துரோகம் பண்ணிட்டியா, நீ என்னை ஏமாத்திட்டியா, நீ எனக்கு என்னை ஏமாத்தணும்னு நினைச்சிட்டியா, எனக்கு உன்னால ஒரு பிரச்சனை வந்துருச்சா ஒரு நபரை பத்தி. இப்போ ஒரு சுச்சுவேஷனா இருந்தா, இந்த சுச்சுவேஷன் என்ன ஃபெயிலியர் ஆக்கிடுச்சா, இந்த விஷயம் எனக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகலையா, சக்சஸ் ஆகலையா, இதனால நான் பிரச்சனைக்குள்ள ஆயிட்டேனா, ஓகே. அப்போ அந்த மாதிரியான ஒரு நபரா இருந்தாலும், அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனா இருந்தாலும், எது உங்களை அப்படி ஆக்குச்சோ அந்த விஷயத்தையே நீங்க உங்களுக்கு ஃபேவரா மாத்திக்க பாக்குறீங்க. ஓகே, இப்ப அந்த மாதிரி மத்தவங்களுக்கு நடந்தா என்ன ஆகும்? எப்பா இது எனக்கு வேண்டாம், இதென்ன பெரிய ஒரு வம்பா போச்சு, வேண்டாம் வேண்டாம், நிம்மதியா இருந்தா போதும், இதுல இந்த பர்சன் கிட்ட விலகிடலாம், இந்த விஷயத்த இருந்து மூவ் ஆன் பண்ணிடலாம், வேண்டாம். ஆனா இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, நீங்க அப்படி நினைக்கல. நீ எனக்கு துரோகம் பண்ணிருக்கியா, ஓகே ரைட், அதற்கான அவுட்கம், அதற்கான ஒரு ஃபேவர், அதற்கான ஒரு கூலி நீ எனக்கு கொடுத்தையாகும். நீ ஏமாத்தினியா பாரு, நீங்க வந்து அவங்கள அதை பண்ண மாட்டீங்க, பட் அவங்களே அதுக்கான ரெக்ரெஷனை பண்ற மாதிரி, அதற்கு உங்களுக்கு ஒரு ஆஃபரை கொடுக்குற மாதிரி யோசிக்கிறீங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து ரொம்ப டேஞ்சரஸான ஒரு விஷயம். டேஞ்சர்ன்ற வந்து அந்த அளவுக்கு நெகட்டிவ் கிடையாது. இந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட் பர்சனை அவ்வளோ சீக்கிரம் டிஃபீட் பண்ண முடியாது. ஸோ அப்படியான ஒரு மைண்ட் செட்ல இருக்கிறீங்க. ஒரு சுச்சுவேஷன் அப்படி உங்களுக்கு இருந்தாலுமே அந்த சுச்சுவேஷனை ஃபெயிலியர் ஆச்சா, இப்போ அதே சுச்சுவேஷனை நான் எனக்கு சாதகமா எப்படி மாத்தி காட்டுறேன் பார், ஸோ நான் கிவ் அப் பண்ண மாட்டேன், இப்படியான ஒரு மைண்ட் செட்ல இருக்கிறீங்க. ஓகே, ஆக மொத்தம் நான் உண்மையா இருந்தேன், நான் சரியா இருந்தேன், நான் கரெக்டான விஷயங்களை பண்ணேன், அப்போ அதே விஷயத்துல அதே நபர்கிட்ட இருந்து எனக்கு ஃபேவரிசம் நடக்கணும், அப்படியான ஒரு எனர்ஜியில இருக்கிறீங்க. இப்போ கரெக்டா நான் சொன்ன எனர்ஜி கண்டிப்பா எல்லாரும் கிளைம் பண்ணுவீங்க இல்லையா? ஆமா, இந்த எனர்ஜி தானே, இதுதான் விஷயம். ஓகே ஓகே, இதுக்கு மேலே நான் உங்களோட எனர்ஜி பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் 48 ஹவர்ஸ்ல உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க இருக்கு அப்படின்றதையும் நம்ம இப்போ செக் பண்ணலாம். What is your next 48 hours? இந்த ரீடிங் வந்து நீங்க எப்போ வேணாலும் பார்த்தாலும் இது ரெசனேட் ஆகும். இது டைம்லெஸ் ரீடிங் தான். ஸோ இந்த ரீடிங் நான் அப்லோட் பண்ணி நீங்க எத்தனை நாள் கழிச்சு, எத்தனை வருடம் கழிச்சு பார்த்தாலும் கண்டிப்பா இது உங்களுக்கு வந்து ரெசனேட் ஆகும். ஓகே, அதாவது பார்க்காம இருந்து பார்க்குறவங்களுக்கு, அதுக்கு டெய்லி நீங்க இதை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்படி ஆகும்? பார்த்துட்டீங்களா, அவ்வளோதான். அந்த நெக்ஸ்ட் 48 ஹவர்ஸ் அது பார்க்காம இருந்து நீங்க எத்தனையோ வருஷம் கழிச்சு உங்க கண்ணில் படுதுன்னா அப்பயும் ரெசனேட் ஆகும். ஓகே, so உங்களுக்கு next 48 hours we have Son of Pentacles and the World. Okay, and we have the Ace of Wands, we have the King of Cups. next 48 ஹவர்ஸ்ல உங்களுக்கு என்ன விஷயங்கள் நடக்க போகுது? next 48 ஹவர்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப லக்கியானதா இருக்க போது. ஸோ அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆப்வியஸ்லி நம்மளோட எனர்ஜி நல்லா இருந்தா, நம்மளுடைய தாட் ப்ராசஸ் நல்லா இருந்தா எல்லாமே நல்லா இருக்குங்க. இவ்வளவுதான் விஷயம். அதை அந்த எனர்ஜி வந்து கெயின் பண்றதுதான் பெரிய விஷயமே. அதுக்கு தான் நிறைய ஸ்பிரிச்சுவல் ரீதியான விஷயங்கள், ஹீலிங் தரது எல்லாமே, எவ்ரி திங். பட் அது கரெக்டாக இருந்தால் எல்லாமே நல்லா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் 48 ஹவர்ஸ்ல அப்படி உங்களோட எனர்ஜியில் அப்போ பார்க்கும்போது நெக்ஸ்ட் 48 ஹவர்ஸ்ல நீண்ட நாட்களா, நீண்ட வருடங்களா நீங்க யோசிச்ச விஷயங்கள் நெக்ஸ்ட் 48 ஹவர்ஸ்ல கண்டிப்பா நடக்கும். அதற்கான கேட்வே ஓப்பன் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் 48 ஹவர்ஸ்ல சில பேருக்குலாம் பணம் ரீதியான விஷயங்கள்லாம் உள்ள வரும். ரொம்ப நாள் நீங்க கொடுத்த கடன் வராம இருந்ததுன்னா அது வந்து வரும். உங்களுக்கு தேவையான பணம் வரும். நீங்க எதிர்பார்த்த விஷயம் நடக்கும். ரொம்ப இழுபறியா இருந்த விஷயங்களுடைய கம்ப்ளீஷன் நடக்கும்.
ஒரு புதிய முயற்சியை வந்து எடுப்பீங்க. ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கும். ஆன்மீக ரீதியான அத்தியாயம் முயற்சிகள் வந்து தொடங்கும். ஓகே. அண்ட் நீங்க இப்ப பார்க்கக்கூடிய பெண்ணா இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கும். நெக்ஸ்ட் 48 ஹவர்ஸ்ல உங்க மேல உண்மையா அன்பு வச்சிருக்கு. நான் சொல்றது நல்லா நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. உடனே நீங்க அன்பு வச்சவங்க வரலன்னா கேட்க கூடாது. நான் சொல்றது உங்க மேல உண்மையா அன்பு வச்சவங்க, நீங்க அன்பு வச்சவங்க இல்ல, உங்க மேல அன்பு வச்சவங்க, அவங்க அந்த ஒரு ஆண் நபர் நெக்ஸ்ட் 48 ஹவர்ஸ்ல கண்டிப்பா உங்களை வந்து ரீச் அவுட் பண்றதுக்கான விஷயத்த பண்ணுவாரு. ஓகே. ஒன்று கால் மெசேஜ் அந்த மாதிரி பண்ணுறது, இல்லை உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இன்ஸ்டிங்க்ட் ஆகும். அவங்க உங்களை ரீச் அவுட் பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்றது ஏதாவது ஒரு மூலயமா உங்களுக்கு வந்து தெரிய வரும். இது பார்க்கக்கூடிய ஆண் நபராக இருக்கிறீங்க அப்படின்னும் போது நீங்கள் நெக்ஸ்ட் 48 ஹவர்ஸில் எந்த அளவுக்கு ஒரு இமோஷனல் கண்ட்ரோல் உள்ள ஒரு பர்சன், அதை வச்சு உங்களால் எப்படி உங்களுடைய வாய்ப்புகளை உருவாக்கிக்க முடியும், வர வைக்க முடியும், இப்படியான ஒரு செயல்பாடுகளில் ஈடுபட போகிறீங்க. ஸோ இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. இந்த விஷயங்கள் நெக்ஸ்ட் 48 ஹவர்ஸில் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து நடக்கும். அதுலேயும் ஸ்ட்ராங்காக மேலுக்கு ஃபீமேலுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்கும் அப்படின்னு இருக்குது. ஸோ அந்த 48 ஹவர்ஸ் அப்போ நெக்ஸ்ட் 48 ஹவர்ஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த நெக்ஸ்ட் 48 ஹவர்ஸ் நீங்கள் எந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு நீங்கள் ஒரு புதிய முயற்சிகள் எடுக்கிறீங்களோ, அதுதான் உங்களுடைய ஃபியூச்சரை பிரதிபலிக்க போகுது, ஒரு கம்ப்ளீஷனுக்கு கொடுக்க போகுது, பெரிய அளவில் உங்களுடைய விஷயங்களை எடுத்துகிட்டு போய் வெளியே காட்ட போகுது மக்கள்கிட்ட. ஓகே. ஸோ இந்த நெக்ஸ்ட் 48 ஹவர்ஸை நீங்கள் யூஸ்ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க அப்படின்றது தான் வருது. நீண்ட நாள் கனவு நிறைவேறும். நீண்ட நாள் நீங்கள் காத்திருந்த விஷயங்கள் உங்களுக்கு வந்து கைகூடும். இதெல்லாம் வந்து நடக்க இருக்கு. ஓகே. ஸோ உங்களுடைய இப்போ எனர்ஜி பார்த்தோம். நெக்ஸ்ட் 48 ஹவர்ஸில் என்ன மாதிரி விஷயங்கள் நடக்க இருக்குன்னு பார்த்தோம். இதை தாண்டி ஒரு மெசேஜ் வேணும் இல்லையா, ஒரு கைடன்ஸ் வேணும் இல்லையா. ஓகே. இதில் மேற்கொண்டு நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் மேற்கொள்ளலாம் ஸ்பிரிச்சுவல் ரீதியாக அப்படின்னு தெரியணும் இல்லையா. ஸோ அதுக்கு யூனிவர்ஸ் மெசேஜ் நம்ம இப்போ வந்து பார்க்கலாம். ஓகே. So what's your universe message? What is universe trying to tell you? Universe உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறாங்க, என்ன மெசேஜ் கொடுக்க விரும்புகிறாங்க, நெக்ஸ்ட் 48 ஹவர்ஸில் நீங்கள் என்ன பண்ணால் கரெக்டாக இருக்கும், என்ன விஷயங்கள் மேற்கொள்ளணும். What's the universe message? I have a message. Okay. Affirmation for healing the heart. Affirmation for acceptance, the faith, accept love. ஓகே. அதான் சொன்னனே, லவ் சார்ந்த விஷயங்கள் நடக்கும் நடக்கும் நடக்கும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த அன்பு சார்ந்த விஷயங்கள் நடக்கும். ஓகே. அண்ட் உங்களுடைய நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான், எல்லாமே விதிப்படி நடக்கும், விட்டுருங்க. இந்த அடுத்த 48 மணி நேரம் தான் உங்கள் விதியை தீர்மானிக்க போகுது. அப்போ அந்த அடுத்த 48 மணி நேரம் உங்க விதியை தீர்மானிக்கக்கூடிய விஷயங்களை நீங்க என்ன செய்யணும்னா, ஃபர்ஸ்ட் உங்களோட ஹார்ட்டை ஹீல் பண்ணுங்க, உங்களோட மனசை ஹீல் பண்ணுங்க. உங்களோட மனசை எப்படி வேணா ஹீல் பண்ணலாம். உங்களுக்கு உங்க பெட்ஸ் இருந்ததுன்னா அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச ஃப்ரெண்டு இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட பேசலாம், மனசுக்கு பிடித்த நபர்கிட்ட பேசலாம். இது எதுவும் இல்லைன்னா கூட நல்ல ஒரு சாங்ஸ் கேட்கலாம். வேற ஏதாவது உங்களுக்கு எதுலாம் இன்ஸ்டன்டா ஒரு ஒரு அமைதியை கொடுக்குதோ அந்த மாதிரியான விஷயங்கள் பண்றதும் ஒரு விதமான ஹீலிங், செல்ஃப் ஹீலிங் தான். அப்படி இல்லாம மேற்கொண்டு உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் ஹீலிங்கே வேணும், மற்றவங்க ஒரு ஹீலர் எனக்கு ஹீலிங் பண்ண நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்கனாலும் அந்த ஹீலிங் எடுக்கலாம் நெக்ஸ்ட் 48 ஹவர்ஸ்ல. ஓகே. அண்ட் அந்த ஹீலிங்கான ப்ராசஸ் இனிஷியேட் கூட பண்ணலாம். ஓகே. ஸோ அந்த ஹீலிங்காக நீங்கள் புக் பண்ணுறது அந்த மாதிரியான ப்ராசஸ் கூட இனிஷியேட் பண்ணலாம். அது ஹீலிங் நீங்கள் ப்ராசஸ் இனிஷியேட் பண்ணிட்டீங்கனாலே, புக் பண்ணிட்டீங்கனாலே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு அதில் பாதி ஹீலிங் கிடைச்சிடும். ஏன்னா அந்த ஹீலரோட எனர்ஜி உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகிடும். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் அவங்க கொடுக்குற டேட் டைம் நீங்கள் வந்து ஹீல் பண்ணிக்கலாம். ஸோ அப்படியான விஷயங்களுக்கு இந்த நெக்ஸ்ட் 48 ஹவர்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. மேபி நீங்கள் என்கிட்டையும் அதை வந்து தாராளமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம், ஹீலிங் வந்து புக் பண்ணிக்கலாம். ஆஸ் அ ஹீலராக நான் சொல்கிறேன். ரைட். அண்ட் அஃபர்மேஷன் செட் பண்ணுங்க, உங்களுடைய ஃபியூச்சருக்கான அஃபர்மேஷன் செட் பண்ணுங்க. உங்க ஃபியூச்சர் எப்படி இருக்கணும், என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு தேவை வேணும் அப்படி கிடையாது. என்ன தேவை என்ன வேணுமோ அது உங்களுக்கு
கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு அஃபர்மேஷன், இதுதான் என் விதி அப்படின்ற மாதிரி ஒரு அஃபர்மேஷன் செட் பண்ணுங்க நெக்ஸ்ட் 48 ஹவர்ஸ்ல. ஸோ அது உண்மையாவே உங்களுக்கு ஃபியூச்சரா மாற ஆரம்பிக்கும். அண்ட் இந்த நெக்ஸ்ட் 48 ஹவர்ஸ்ல நீங்க மத்தவங்க மேல அன்பு கொடுக்கறதும், மத்தவங்க உங்க மேல கொடுக்குற அன்பை வந்து நீங்க அவாய்ட் பண்ணாம அதை ரிசீவ் பண்றதும், இதை வந்து கம்ப்ளீட்டா நீங்க கண்டிப்பா பண்ணி ஆகணும். ஸோ அதை எந்த இடத்துலையும் நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்றதும் யூனிவர்ஸ் தரக்கூடிய மெசேஜ். ஸோ இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க, மற்றதெல்லாம் யூனிவர்ஸ் பார்த்துக்கும் அப்படின்றது தான் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு ஸ்பெஷல் கைடன்ஸா இருக்கு. ஓகே, ஸோ வியூவர்ஸ், இந்த எனர்ஜியில நம்ம பார்த்தோம் உங்க எனர்ஜி எப்படி இருக்கு, நெக்ஸ்ட் 48 ஹவர்ஸ் உங்களுக்கு என்ன விஷயங்கள் நடக்க போகுது, அண்ட் வரக்கூடிய மெசேஜஸ் என்ன கைடன்ஸ்லாம் வந்திருக்கு அப்படின்னு தான் பார்த்தோம். கண்டிப்பா அவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அண்ட் ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இப்போ கம்ப்ளீட் ஒரு பாசிட்டிவ் வைப்போட இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதே பாசிட்டிவ் வைப்போட கமெண்ட் செக்ஷன்ல தேங்க்யூ யூனிவர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் விஷஸ் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை இதே மாதிரி அடுத்து ஒரு நல்ல பதிவோட மீட் பண்றேன். Until then, this is Sarah, the Empress of Tarot and Spiritual Healer. Bye.